நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒர்க்கு போயிருந்த ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. சரின்னு சொல்லிட்டு அங்கே 2 ஏக்கரை வந்துட்டு ஹோஸ் இழுக்கணும். அதாவது டேக்கப் வந்து பழசு தான். 7 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுனால வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹோஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்புறம் அங்கே தோட்டத்திலே வந்து ஒரு 3 ஆள் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்கள 2 பேர் வந்து எங்கள் கூட ஹோஸ் இழுக்கிறதுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மீதி இன்னொரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வயல் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வயல் அடித்ததுனால எல்லா டேக்கப்பும் மண்ணுக்குள்ளே போயிடுச்சு. அதனால் வந்துட்டு ஒரு ஆள் மண் எடுத்து கொடுத்தாங்க. நம்ம தம்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அடி இருக்க மாதிரி ப்ளைன் ஹோஸ் போட்டு எக்ஸ்ட்ரா ஜாயின் போட்டு கொடுத்துட்ருந்தான். அந்த சைடு பார்த்திங்கன்னா நான் ஹோஸை வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டுருந்தேன். அப்பா வந்து அந்த சைடு எண்ணில் வந்துட்டு அளவு வச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் மோட்டர் ஆன் பண்ணி செக் பண்ணோம். ப்ளஸ் வால்வு கழட்டி விட்டு அதில் இருக்க டஸ்ட்டில் வெளியே வந்ததுக்கப்புறம் ப்ளஸ் வால்வு க்ளோஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த சைடு எண்டில் வந்துட்டு நாங்கள் இன்னும் எண்டுக்கு போட்டு அடைக்கலை. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா சரி எந்த அளவுக்கு வந்துட்டு ப்ரெஷர் வருதுன்னு செக் பண்ணோம். பார்த்திங்கன்னா வாட்டரோட ஃப்ளோ வந்துட்டு நல்லாவே இருந்தது. புது ஓசு அப்படின்றனால கிடையாது, கரெக்டான ஏரியா 1/2 ஏக்கருக்கு ஒரு வால் வச்சனால பார்த்திங்கன்னா ப்ரெஷரும் கரெக்டாக இருக்குது.